Unicode, the world unfiltered. நேபாளத்தில் பிரதமர் கேபி சர்மா ஒலியினுடைய அரசு கவிழ்ந்த பிறகு புதிய பிரதமர் பதவிக்கான போட்டியில் பல பெயர்கள் இருந்தாலும் தற்போது மக்கள் மத்தியில் ஒரு புதிய பெயர் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்மாண்டு நகர மேயர் பாலேன் ஷா. இவரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 35 வயதான பாலேன் ஷா நேபாளத்தினுடைய பிரபல ராப் பாடகர். பாலேன் ஷாவோட ராப் பாடல்கள் பெரும்பாலும் எதை அடிப்படையாக இருக்குது அப்படின்னா, நேபாளத்தினுடைய சமூக பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு தான் வச்சிருக்காரு. 2022ஆம் ஆண்டு பாலேன் ஷா காத்மாண்டு நகர மேயர் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களம் கண்டார். 61,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நேபாள அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினார் இவர். பிரதமராக வாய்ப்பு இருக்கக்கூடிய மற்றொரு நபராக பார்க்கப்படக்கூடியவர் ரபி லாமிச்சேனான்ற ஒருத்தர். இந்த ரபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்தினுடைய பிரபலமான ஊடகவியலாளர் மற்றும் அரசியல்வாதி. இவரை தான் ஜென்சி போராட்டக்காரர்கள் சிறையை உடைத்து விடுவிச்சிருக்கிறாங்க. அரசியல் வரத்துக்கு முன்னாடி ரபி நேபாளத்தினுடைய மிகவும் பிரபலமான தொலைக்காட்சி தொகுப்பாளராக இருந்திருக்காரு. அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஊழல் மற்றும் சமூக பிரச்சனைகளை அம்பலப்படுத்தியதனால அவர் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார். 2022ஆம் ஆண்டில் ஒரு கட்சியை தொடங்குறாரு. ராஷ்டிரிய சுவச்சந்திரா அப்படின்னு ஒரு கட்சிக்கு பேர் வச்சு அந்த கட்சியை தொடங்குறாரு. அதே வருஷத்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் ரபியோட கட்சி கணிசமான இடங்களை வெற்றி பெற்றது. புதிதாக தொடங்கிய ரபியோட கட்சிக்கு ஒரு போதுமான கணிசமான எண்ணிக்கையில் இடங்கள் கிடைச்சதுனால நேபாளத்தினுடைய துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். அடிப்படையில் அவருக்கு அமெரிக்க குடியுரிமை இருக்குது. அப்போ அமெரிக்க குடியுரிமையை கைவிட்ட பிறகு நேபாள குடியுரிமையை புதுப்பிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேரில் அவர் துணை பிரதமர் பதவியை இழக்கிறார். கூட்டுறவு நிதி மோசடி வழக்குகளில் தொடர்பு இருப்பதாக சொல்லி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பாலேன் ஷா மற்றும் ரபி இந்த 2 பேருக்கும் பெருகி வரக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது கவனிக்கப்பட்டாலும் நேபாள அரசியல் பெரும்பாலும் கூட்டணி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்பட்டு வந்திருக்குது. ட்ரெடிஷ்னலாக நேபாளத்தினுடைய அடுத்த பிரதமர், அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்க அதே கூட நேரத்தில் பல பேருடைய பெயர்கள் பரிசீலிக்கப்படுது. அதில் ஒரு சிலரை நம்ம பார்த்தோம். இன்னொரு முக்கியமான பெயர் இப்போ முன்னணிக்கு வந்திருக்கிறது. அவர்தான் இடைக்கால பிரதமராக வருவார், தலைவராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காணொலி வாயிலாக கூடி நாட்டோட இடைக்கால தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. அதில் பெரும்பாலானவருடைய தேர்வாக அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியான சுஷீலா கார்கி அப்படின்னு அவங்க தான் தேர்வாயிருக்காங்க. திருமிகு சுஷீலா கார்கி இந்தியாவோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். இவர் விரைவில் நேபாளத்தினுடைய இடைக்கால தலைவராக செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இயல்பாக ஒரு கேள்வி எழும், யார் இந்த சுஷீலா கார்கி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். நேபாளத்தில் பிறந்த சுஷீலா முதல்ல ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு சட்டம் படிக்கிறாங்க. சட்டம் படித்து வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் பணியாற்றி 2016ஆம் ஆண்டில் நேபாளத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் பெண் தலைமை நீதிபதி அப்படிங்கிற வரலாற்று சிறப்பை பெற்ற ஒருத்தராக சுஷீலா கார்கி மாறுறாங்க. அவருடைய அச்சமற்ற தீர்ப்புகள், அதேபோல் ஊழலுக்கு எதிரான தீர்ப்புகள் அப்படின்னு நேபாள மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய அளவுக்கு பெயர் பெற்ற ஒருத்தர். 2016ஆம் ஆண்டு தலைமை நீதிபதியாக பதவியேற்றத்திலிருந்து ஒரு வருடத்துக்குள்ளாகவே, அதாவது 2017ஆம் ஆண்டு அவரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கடுமையான நீதியை நிலைநாட்டுவதற்கு உறுதியாக இருந்த ஒரு பெண்மணி. நேபாளத்தினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வந்த முதல் பெண். அப்போ அவர் தான் இன்றைக்கி ஜென்சியோட தேர்வாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட அவர் தான் அடுத்த தலைவராக, இடைக்கால தலைவராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஒரு உறுதியான நிலையான ஒரு தலைமை அங்கே வர வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அடிப்படையில் அவருடைய நியமனம் அப்படிங்கிறதும் இங்கே கவனம் பெறக்கூடியதாக மாறி இருக்கிறது.